தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய நல்லாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியானது சுரண்டை மிக்கேல் ஜெபமாலையுடைய குடும்பநலனுக்காகவும் குடும்பத்திலே பெற்றுக்கொண்ட அனைத்து காரியம் நன்றியதலாக குடும்பத்தை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக இன்றைய நாளிலே 7ஆம் நாள் நவநாளை சிறப்பிக்கும் குழந்தையை அன்பிய குடும்பங்களுக்கு இறைவன் செய்து வருகின்ற அனைத்து நன்மை நன்றிதலாக குழந்தைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிட, இளையோர்களின் வேலை வாய்ப்பிற்காக, திருமண காரியங்கள் நடந்தேற, தொழில் முன்னேற்றத்திற்காக, லூர் சாமி அவர்களுக்கு நல்ல உடற்வுள்ள சுகத்திற்காக, மேலும் குடும்பத்திலே மரித்த அந்தோணி அம்மாள், மிக்கேல், செல்வன் இவர்களின் ஆண்மை இளைப்பாறுதலுக்காக, சுரண்டையை சார்ந்த புஷ்பராஜ், சரோஜா அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்து வருகின்ற எல்லா நன்மை நன்றிதலாக இன்று தன்னுடைய 45வது பிறந்தநாள் காணும் சரோஜாவுக்கு இறைவனுடைய ஆசி நிறைவாய் கிடைத்திருள, குடும்பத்திலே ஒற்றுமை சமாதானம் நிலைத்தோங்க, நினைத்த காரியம் நிறைவேறும்படியாக லூர்து அந்தோனி ஜார்ஜ், கேத்ரின் ஏஞ்சல் இவருடைய மகன் அமல டேரியஸ் பெர்னாண்டோ தன்னுடைய 5வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வேளையில் இறைவன் இவரை நிறைவாய் ஆசீர்வதிக்க, குடும்பத்தில் இதுவரை பெற்ற எல்லாம் நம் நன்றிதலாக மகள் ஆண்டனி மிஸ்டிகாவை இறைவன் ஆசீர்வதிக்க, குடும்பத்தில் அனைவருக்கும் நற்சுகம் வேண்டியும் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும்படியாக தொழில் சிறக்க, சுரண்டையை சார்ந்த லூது மரியதாசன் குடும்பத்திற்கு இறைவன் செய்து வருகின்ற எல்லா நன்மை நன்றிதலாக குடும்பத்தில் நினைத்தக்காரர் நடந்தேற, தொழில் நலனுக்காக, மேலும் இன்று தன்னுடைய 25ஆம் ஆண்டு நினைவு நாளை கொண்டாடும் மரியதாசன் இவருடைய ஆன்மா ஆண்டுவிளை நித்திய இலைப்பாற்றை அடையும்படியாக, மேலும் சூசேவியாகலாம் இவருடைய ஆன்மாவும் இறைவன் நித்திய இலைப்பாற்றை கண்டடையும்படியாக இத்திருப்பலியானது ஒப்புவிடப்படுகின்றது. நாமும் இக்குடும்பங்களுடைய கருத்து நிறைவேறவும், குடும்பங்களிலே மரித்த சகல ஆன்மாக்கள் யார் முடியாத ஆன்மாவுக்கு நித்திய இலைப்பாறுதலுக்காக இந்த நவநாள் திருப்பலியிலே சிறப்பாக நினைவு ஜெபிப்போம். திருப்பலி முன்னுரை. மனம் குளிரும் மார்கழி மாதம், வளர்த்திங்கள் முழு பௌர்ணமியாய் பவனி வரும் முன்னிரவு நேரம், மெல்லிய தென்றல் மேனி வருடிட, மேல்திசை மேகங்கள் பூமலை சாரலை பூமியில் தூவிட, எத்திக்கும் புகழ் பரப்பும் எங்கள் பாதுகாவலராம் புனித அந்தோணியார் திருத்தல திருவிழாவின் 7ஆம் நவநாளை ஏற்றமுடன் சிறப்பிக்க பாசத்துடன் வருகை தந்திருக்கும் அருட்தந்தை ரெக்ஸ் ஜஸ்டின் அவர்களையும், தந்தை அவர்களோடு இணைந்து இந்த நவநாள் திருப்பலியை வழிநடத்துகின்ற நமது பங்கு தந்தை அவர்களையும், நன்றியுள்ளத்தோடு நவநாள் திருப்பலியில் பங்கெடுக்க வந்திருக்கின்ற இறை சமூகத்தையும், இன்றைய 7ஆம் நவநாளை சிறப்பிக்கின்ற குழந்தை இயேசு அன்பியத்தின் சார்பிலும் இறை இயேசுவின் நாமத்திலும் இனிதே வரவேற்பதில் மனம் மகிழ்கின்றோம். இன்றைய நவநாளிலே நாம் அறிவுரைகளுக்கு செவி கொடுப்பவர் உயர்வார் என்ற நீதிமொழியின் வார்த்தைகளை மறையுறை சிந்தனைகளாக தியானிக்க இருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இறைவாக்கினர்கள் வழியாக இஸ்ரேல் மக்களை நெறி தவறாமல் வழிநடத்தினார் இறைவன். பாதை தவறும் போதும் பாவ செயல்களில் வீழ்ந்த போதும் பல்வேறு இறைவாக்கினர்கள் வழியாக அவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளையும் எச்சரிக்கைகளையும் விடுத்து அவற்றிற்கு செவி கொடுத்து மனம் மாறிய மக்களை செம்மைப்படுத்தி உயர்த்தினார் என்பதையும், அறிவுரைகளுக்கு செவி சாய்க்காதோரையும் அவர்கள் குடியிருந்த ஊர்களையும் அழித்து போட்டார் என்பதையும் பழைய ஏற்பாட்டின் பல்வேறு பகுதிகளில் காண முடிகிறது. புதிய ஏற்பாட்டில் தம் ஒரே மகனையே நேரடியாக இம்மண்ணுலகிற்கு மனிதராக அனுப்பி அவர் வழியாக பாவத்தில் இருந்தோருக்கு பல்வேறு உவமைகள் வழியாகவும் அறிவுரைகள் மற்றும் எச்சரிக்கைகள் வழியாகவும் மனம் மாற்றம் பெற செய்து தன் அன்பு பிள்ளைகள் என்னும் உரிமை பேச்சை வழங்கினார். தொடர்ந்து திருத்தூதர்கள் வழியாகவும் திருவிவிலியத்தின் வழியாகவும் திருச்சபை மேய்ப்பர்கள் வழியாகவும் நமக்கு இறைவன் அறிவுரைகளை வழங்கி கொண்டுதான் இருக்கின்றார். கடந்து வந்த பாதைகளிலும் நடந்து செல்லும் பாதைகளிலும் தவறவிட்ட தளர்த்திவிட்ட இறை அறிவுரைகளுக்காக மனம் வருந்தி இனி கடக்கும் பாதைகளில் அறிவுரைகளுக்கு செவிமடுக்கும் அன்பு பிள்ளைகளாய்
இறை துணையோடு இனிதே பயணித்திட இறையருள் வேண்டி தந்தை அவர்களோடு இணைந்து இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கக்கூடிய நம்முடைய பாதுகாவலருடைய இந்த நவநாள் திருப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்புடைய விதத்தில் அமைய தடையாக இருக்கக்கூடிய பாவங்கள், குறைகள், குற்றங்களுக்காக மனவருந்துவோம். ஆண்டவருடைய துர்க்கத்தோடு மன்னிப்பு கோருவோம். எல்லாம் வல்ல இறைவரிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவிர்த்தாலும் பாவங்கள் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் தேவன் ஆண்டவரிடம் எனக்காக எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நித்திய நல் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Please,
மன்றாடுமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவா, கோடி அற்புதராம் புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் எந்நாளும் பரிந்து பேசுவராகவும் உம்மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது பேருதவியால் நாங்கள் கிறிஸ்து வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் துன்பங்களில் எல்லாம் உமது பேருதவியை கண்டுணரவும் அருள் புரியும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமா இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் நீதிமான்களுக்கும் துன்மார்களுக்கும் இடையிலான முரண்பாடுகளின் வரிசையை முன்வைக்கிறோம். இருளாகவும் நிச்சயமற்றதாகவும் தோன்றும் இவ்வுலகில் கிறிஸ்துவின் ஒளியை பிரகாசித்து கடவுளின் குழந்தையாகிய நாம் நீதியுள்ள மக்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை நினைவில் கொண்டவர்களாக இவ்வாசகத்திற்கு திறந்த மனதுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். முதல் வாசகம் நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 7 முதல் 15 முடிய. பொல்லார் வீழ்த்தப்பட்டு வழி தோன்றலின்றி அழிவர், நல்லாரின் குடும்பமோ நிலைத்திருக்கும். மனிதர் தம் விவேகத்திற்கு ஏற்ற புகழை பெறுவர், சீர்கெட்ட இதயமுடையவரோ இகழ்ச்சி அடைவர். வீட்டில் உணவில்லாதிருந்தும் வெளியில் பகட்டாய் திரிவோரை விட தம் கையால் உழைத்து எளிய வாழ்க்கை நடத்துவோரே மேல். நல்லார் தம் கால்நடைகளையும் பரிவுடன் பாதுகாப்பர், பொல்லாரின் உள்ளமோ கொடுமை வாய்ந்தது. உழுது பயிரிடுவோர் மிகுந்த உணவு பெறுவர், வீணானவற்றை தேடி அலைவோர் அறிவு அற்றவர். தீயோரின் கோட்டை களிமண்ணென தூளாகும், நேர்மையாளரின் வேரோ உறுதியாக ஊன்றி நிற்கும். தீயோர் தம் பொய்யுரையில் தாமே சிக்கிக்கொள்வர், நேர்மையாளர் நெருக்கடியான நிலையிலிருந்தும் தப்புவர். ஒருவர் தம் பேச்சினால் நற்பயன் அடைகிறார், வேறொருவர் தம் கைகளினால் செய்த வேலைக்குரிய பயனை பெறுகிறார். மூடர் செய்வது அவர்களுக்கு சரியென தோன்றும், ஞானிகள் பிறருடைய அறிவுரைக்கு செவி கொடுப்பர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகமானது எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த இறுதி நாட்களில் கடவுள் நம்முடைய மகிமையின் பிரகாசமாகவும் அவருடைய இருப்பின் சரியான பிரதிநிதித்துவமாகவும் இருக்கும் தம் ஒரே மகன் வழியாக எவ்வாறு பேசினார் என்பதை எடுத்து கூறும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 1-6 வரை. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 1-6 வரை. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தன் மகன் வழியாக தம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளர் ஆக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சியின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மையடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது நீ என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவர்களுக்கு தந்தையாயிருப்பேன், அவர் எனக்கு மகனாயிருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா? மேலும் அவர் தம் முதற் பேரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவார்களாக என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மனம் மாறினர் செய்தி நம்புங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 12 இறை திருமுத்துக்கள் 30-34 முடிய. இயேசு கூறியதாவது: இஸ்ரேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரை, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும்
முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்டு இயேசு அவரிடம், நீர் இறை ஆட்சி நின்று தொலைவில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்கத் துணியவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. இறை அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ரொம்ப அற்புதமான முன்னுரை கொடுத்துட்டாங்க. நான் என்ன உங்களோடு சேர்ந்து சிந்திக்கலாம் என்ற பொழுது, புனித அந்தோணியாரை மையமாக வைத்து உங்களோடு சேர்ந்து சிந்திக்க முற்படுகின்றேன். இன்று நாம் புனித பதுவை அந்தோணியாரின் 7ஆம் நாள் நவநாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சிந்தனை என்னவென்றால், அறிவுரைகளுக்கு செவி கொடுப்பவர் உயர்வர். இந்த வார்த்தைகளை நாம் நம் வாழ்வில் எவ்வாறு செயல்படுத்தி கொள்ளலாம் என்பதை இன்று சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க உங்களை அழைக்கின்றேன். முதலில் அறிவுரை என்றால் என்ன? அன்பார்ந்த இறை மக்களே, அறிவுரை என்பது வெறும் ஆலோசனை மட்டுமல்ல, அது ஒரு அனுபவம், அது ஒரு ஞானம் மற்றும் அக்கறையின் கலவையே நாம் அறிவுரை என்று கூறுகின்றோம். அந்த அறிவுரை நம்மை விட அனுபவம் வாய்ந்தவர்கள், நல்ல உள்ளம் கொண்டவர்கள் நமக்கு வழங்கும் வழிகாட்டுதல் என்று கூட நாம் சொல்லலாம். ஆக அது ஒரு வழிகாட்டுதல், நம்மை ஒரு சரியான பாதையில் செல்ல வைக்கின்றதே அறிவுரை என்று கூறுகின்றோம். அது ஒரு விளக்கு போன்றது, நமது தவறுகளிலிருந்து காப்பாற்றும் ஒரு கவசம் போன்றது, அது நம்மை வளர்த்தெடுக்கும் ஒரு உரமாகவும் இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். ஏன் அறிவுரையை கேட்க வேண்டும் என்று நம்மை நாமே கேள்வி கேட்கும் பொழுது, ஒரு அனுபவத்திற்காக. மனித வாழ்க்கை ஒரு பயணம் அன்பார்ந்தவர்களை. ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த அனுபவங்களை கொண்டுள்ளனர். நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவம் உள்ளது. அவர்களின் அனுபவங்கள் நமக்கு ஒரு பாடமாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமான அனுபவங்களையும் பார்வைகளையும் கொண்டிருக்கிறார்கள். நாம் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் மற்றவர்களுக்கு தெரியும். அவர்களின் அனுபவங்கள், அவர்களின் அறிவு மற்றும் கண்ணோட்டங்கள் நமக்கு ஒரு புதிய பரிமாணத்தை திறந்து காட்டும் ஒரு வாய்ப்பாக உள்ளது. அவர்கள் எதிர்கொண்ட சவால்கள், தடைகள், வெற்றிகள், தோல்விகள் அனைத்தும் நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாகவும் வழிகாட்டியாகவும் அமைகின்றது. சப்போஸ் நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னு வைங்க, அதில் அதிகமான அனுபவம் இல்லை என்ற பொழுது, அதில் அனுபவம் பெற்ற முதியவர்களிடம் நம் சற்று ஆலோசனை பெறும் பொழுது, அறிவுரைகளை பெறும் பொழுது, அவர்களுடைய அனுபவங்கள், அவர்கள் எதிர்கொண்ட சவால்களை நாம் கேட்கும் பொழுது அது நமக்கு ஒரு அனுபவமாக மாறுகின்றது. அது ஒரு வழிகாட்டியாக அமைகின்றது. அது நமக்கு நாம் செய்ய போகின்ற, தொடங்குகின்ற தொழிலில் ஒரு வெற்றி வாய்ப்பை பெற உதவுகின்றது அன்பார்ந்தவர்களே. அதே போல் திறமை என்று பார்க்கின்ற பொழுது, சிலர் குறிப்பிட்ட துறைகளில் அதிக திறமை பெற்றிருப்பார்கள். அவர்களின் ஆலோசனைகள் நமக்கு பயனுள்ளதாகவும் நமக்கு வழிகாட்டியாகவும் அமைகின்றது. சப்போஸ் மருத்துவர்கிட்ட போறீங்கன்னு வரீங்க, உடல்நலம் குறித்து சொல்றாரு, அவருடைய அறிவுரை கூறினால் நாம் என்ன செய்வோம்? அதை மதிக்க வேண்டும். விவசாயம் குறித்து அறிவுரை கூறும் பொழுது அதை நாம் கவனமாக கேட்க வேண்டும். எதற்காக? நாம் செய்கின்ற செயலில் வெற்றி பெறுவதற்காக. வெவ்வேறு கண்ணோட்டங்களை கொண்டவர்களை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கண்ணோட்டம் உள்ளது என்று நான் கூறியிருந்தேன்.
நாம் ஒரு விஷயத்தை எப்போதும் ஒரே கோணத்தில் மட்டுமே பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் என் முகத்தை பார்க்குறீங்க, ஃபாதர்ஸு என்னுடைய பின்புறத்தை பார்க்குறாங்க. நீங்கள் பார்க்கறது உண்மைதான், அவங்க பார்க்கறது உண்மைதான். ஆக பல கோணங்களை கொண்டது தான் ஒரு அனுபவம். மற்றவர்களின் கண்ணோட்டம் நம்முடைய கண்ணோட்டத்தை விட சற்று வித்தியாசமாக இருக்கலாம். அன்பார்ந்த இறைமக்களை, இது நாம் ஒரு விஷயத்தை வெவ்வேறு கோணங்களில் பார்க்க உதவும். மற்றவர்களின் கருத்துக்களை கேட்பதன் மூலம் நாம் நம்முடைய முடிவுகளை, எண்ணங்களை மறுபரிசீலனை செய்ய, சிறந்த முடிவுகளை எடுக்க, புதிய தீர்வுகளை கண்டுபிடிக்கவும் உதவுகின்றது. மேலும் தவறுகளை தவிர்க்க, அவர்கள் செய்த தவறுகளை, அவர்கள் செய்த பயணங்களில் அவர்கள் எதிர்கொண்ட தவறுகளை நாம் தவிர்க்க உதவுகின்றது அறிவுரை. மற்றவர்களின் அனுபவங்களிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொண்டு நம் வாழ்வில் தவறுகளை தவிர்க்க அறிவுரை உதவுகின்றது. ஒரு பழமொழி உள்ளது, முன்னோர்கள் சொன்னது பொய்யா என்று ஒரு பழமொழி உள்ளது. முன்னோர்கள் தங்கள் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் நமக்கு அறிவுரைகளாக வழங்குகிறார்கள். அந்த அறிவுரைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவர்கள் செய்த தவறுகளை மீண்டும் செய்யாமல் இருக்கவே அந்த அறிவுரை நமக்கு பயன்படுகிறது. ஆக அறிவுரைகளை பற்றி, அறிவுரை என்றால் என்ன என்ற ஒரு சிந்தனையை உங்கள் முன் வைத்திருக்கின்றேன். புனித அந்தோணியார் என்ன அறிவுரை, இப்போ நம்ம அந்தோணியாரை பார்த்து கேள்வி கேட்கிறோம் வைங்க, நீங்கள் கூறுகின்ற அறிவுரை என்ன என்று நாம் அவரை பார்த்து கேட்கும் பொழுது அவருடைய வாழ்நாளில் அவரும் பலருக்கு அறிவுரை கூறியுள்ளார் என்று அவருடைய வரலாறை திருப்பி பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகின்றது. அவர் கடவுள் நம்மை நேசிப்பதாகவும் நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்று கூறினார். நாம் கடவுளை நேசிக்கவும் அவரை நேசிக்கவும் அவர் நம்மை நேசிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மார்க் இன்று வாசித்த நற்செய்தியில் மார்க் 12:30 இதைத்தான் அவர் கூறுகின்றார். நீ உன் ஆண்டவரை முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், உன் முழு மனதோடும், உன் முழு ஆற்றலோடும் அன்பு கூறுவாயாக. இதுவே முதன்மையான கட்டளை. ஆக அந்தோணியார் நமக்கு அளிக்கின்ற முதல் அறிவுரை என்னவென்றால், நாம் முழுமையாக இறைவன் பாதையிலே நாம் நடக்க வேண்டும். முழு உள்ளத்தோடும், முழு இதயத்தோடும், முழு ஆற்றலோடும் அவர் சொல்கின்ற, கற்பிக்கின்ற, செய்த செயல்களை நாம் நம்முடைய வாழ்வில் வாழும் பொழுது நம்மை ஒரு செவ்வனை, ஒரு நன்முறையில் வாழ நமக்கு உதவுகின்றது. மத்தேயு 5:7 இவ்வாறாக கூறுகின்றது, இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். ஆக நாம் இரக்கம் கொண்டவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம் அன்பார்ந்தவர்களை. மத்தேயு 6:33 எனினும் நீங்கள் முதலில் அவருடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆக இறை ஆசியை பெற வேண்டும் என்றால் அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் காட்டிய வழியில், இறை மகன் இயேசு காட்டிய வழியில் நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம் அன்பார்ந்தவர்களே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இரண்டாவதாக நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரைகளை பற்றி நான் கூறினேன். செவி கொடுப்பவர் என்று இரண்டாவது வார்த்தை. செவி கொடுப்பவர் என்ற சொல்லின் முக்கியத்துவம் என்று நான் ஆராய்ந்த பொழுது ஞானத்தின் அடையாளமே என்று முதலாக நாம் பார்க்கின்றோம். நீதிமொழிகள் புத்தகம் 19:20 நாம் இவ்வாறாக வாசிக்க கேட்கின்றோம், அறிவுரை கேட்காதவன் தன் சொந்த அழிவுக்கு வழிவகுக்கின்றான் என்று கூறுகின்றது. ஆலோசனை கேட்பவன் ஞானம் உள்ளவன் என்று கூறுகின்றது. ஆக செவி கொடுப்பது அன்பார்ந்தவர்களே ஞானத்தின் வெளிப்பாடு என்று நாம் பார்க்கின்றோம். செவி கொடுப்பதன் மூலமாக கடவுளுக்கும் நமக்கும் நடுவே உறவை வலுப்படுத்த இது உதவுகின்றது அன்பார்ந்தவர்களை. செவி கொடுப்பதன் மூலம் கடவுள் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று கூறுகின்றது.
சங்கீதம் 81:13 இவ்வாறாக நாம் வாசிக்கின்றோம். என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால், இஸ்ரவேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாக இருந்திருக்கும். இது நம் கடவுளின் வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது நாம் அவரோடு நெருங்கிய உறவை ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்ற செய்தியை நமக்கு தருகின்றது. ஆக நாம் செவி கொடுப்பவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? செவி கொடுங்கள். அறிவுரைகளை கேட்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் அன்பார்ந்தவர்களே என்று கூறுகிறது நீதிமொழிகள் 14:15. விவேகமுள்ளவர்களே தன் வழிகளை ஆராய்கின்றான் என்று கூறுகின்றது. இது தன்னைத்தானே ஆராய்ந்து மற்றவர்களின் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்பவர்கள் வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் என்பதை இந்த நீதிமொழிகள் 14:15 நமக்கு தெளிவுபடுத்துகிறது. புனித அந்தோனியாரின் வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அவரும் செவி கொடுப்பவராக வாழ்ந்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களை, புனித அந்தோனியார் தனது வாழ்க்கையில் தனது வாழ்நாட்களில் பல அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடந்தார் என்று வரலாறு கூறுகின்றது. அவர் தனது குருமார்கள், துறவிகள் மற்றும் பிற ஆன்மீக வழிகாட்டிகளின் அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடந்தார் என்று கூறுகிறது. இதன் மூலம் அவர் தனது ஆன்மீக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். எவ்வாறான ஒரு முன்னேற்றத்தை என்று நாம் பார்க்கின்ற பொழுது, குழந்தை இயேசு அவரது கைகளில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை, ஒரு சிறப்பான ஒரு இடத்தை இறைவன் அவருக்கு தருகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். புனித அந்தோனியாரின் வாழ்வில் அறிவுரைகளுக்கு செவி கொடுத்த சம்பவங்களை உங்கள் முன் வைத்து உங்களை சிந்திக்க அழைக்கின்றேன். அவருடைய குருத்துவ வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது, அந்தோனியார் இளம் வயதிலிருந்தே கடவுளின் அழைப்பை உணர்ந்தார். ஆனால் அவர் தனது குடும்பத்தின் பொறுப்புகளை கருத்தில் கொண்டு குருத்துவ வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க தயங்கினார் என்று நாம் வாசிக்கின்றோம். அப்போது அவர் தனது குருவான அப்ரயாம் என்பவரிடம் ஆலோசனை கேட்டார். குரு அவரை உற்சாகப்படுத்தி கீழ்க்கண்டவாறு கூறுகின்றார்: கடவுளின் அழைப்பை ஏற்றுக்கொள், கடவுள் உன்னை கவனித்துக் கொள்வார். கடவுளின் அழைப்பை ஏற்றுக்கொள், கடவுள் உன்னை கவனித்துக் கொள்வார் என்று அறிவுரை கூறினார். அந்தோனியார் தனது குருத்துவத்தின் அறிவுரையை ஏற்றுக்கொண்டு குருத்துவ வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். அதன் மூலம் அவர் தனது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு முடிவை எடுக்க அந்த அறிவுரையின் முக்கியத்துவத்தை உணர்ந்தார். இன்று அவரை நாம் அன்னார்ந்து பார்க்கின்றோம். அவருடைய பரிந்துரை ஜெபத்திற்காக நாம் வேண்டுகின்றோம், முறையிடுகின்றோம். வரும் துன்பங்களை, துயரங்களை, வறுமைகளை எதிர்க்க புனித பதுவை அந்தோனியார் அறிவுரைகளுக்கு செவிமடுத்தார். அந்தோனியார் தனது வாழ்க்கையில் பல துன்பங்களையும் வறுமைகளையும் சந்தித்தார். அவர் தனது சகோதரர்களுடன் வாழ்ந்த பொழுது, அன்பார்ந்தவர்களே, அவர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் வீட்டை விட்டு வெளியேற வேறிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவர் காடுகளில் தங்கியிருந்த பொழுது பல சோதனைகளை எதிர்கொண்டார். அந்த சமயங்களில் அவர் தனது ஆன்மீக வழிகாட்டியான அந்தோனியோ என்ற துறவியின் அறிவுரைகளை நினைவு கூர்ந்தார். அந்தோனியோ அவரை நம்பிக்கையை இழக்காதீர்கள், கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்ற அந்த அறிவுரை அவருக்கு ஞாபகம் வந்தது. அந்த அறிவுரை தான் அந்தோனியாருக்கு ஒரு வலிமையை அளித்தன. கோடி கோடி அற்புதங்கள் புரிகின்ற அந்தோனியாரை நாம் பார்க்கின்றோம். அவர் தனது துன்பங்களை சகித்து கொண்டு தனது ஆன்மீக பயணத்தை தொடர்ந்தார். அவர் கேட்ட அந்த அறிவுரையின் வழியாக அந்தோனியார் வாழ்க்கையிலும் சோதனைகள் பல. அந்தோனியார் தனது வாழ்க்கையிலே பல சோதனைகளை எதிர்கொண்டார். சாத்தானின் தாக்குதல்கள், மாயைகள், மனக்குழப்பங்கள் போன்றவை அவரை தொடர்ந்து சோதித்தன என்று அவருடைய
வாழ்க்கை வரலாறை பார்க்கின்ற பொழுது நாம் தெரிந்து கொள்கின்றோம். அதே சமயங்களில் அவர் தனது ஆன்மீக வழிகாட்டிகளின் அறிவுரைகளை நினைவு கூர்ந்தார். அவர்கள் அவரை ஜெபத்தில் உறுதியாக இரு என்று அறிவுரை வழங்கினார். கடவுளின் அருள் உன்னை காக்கும் என்று அறிவுரை அவருக்கு வழங்கப்பட்டது. அந்த அறிவுரைகளின்படி ஜெபத்தில் தொடர்ந்து ஈடுபட்டதன் மூலம் அந்தோனியார் அனைத்து சோதனைகளையும் வென்றார் என்று வரலாறு கூறுகின்றது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. நீங்கள் உங்களுடைய வாழ்வில் அற்புதங்களை காண வேண்டுமா? நீங்கள் உங்களுடைய வாழ்வில் அற்புதங்களை காண வேண்டுமா? அந்தோனியார் வழியாக, அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் மூலமாக நாமும் வாழும் பொழுது நாம் உயர்த்தப்படுவோம். அன்பார்ந்தவர்களை, நாம் எப்படி அறிவுரை கூறலாம்? ரெண்டு விதமா இருக்கு. அறிவுரை கூறுறவங்க, அறிவுரை கேட்கிறவங்க, இல்லையா? ரெண்டு பேர் இருப்பாங்க. நாம் எவ்வாறாக எப்படிப்பட்ட அறிவுரையை வழங்கலாம் என்று நாம் சிந்திக்கும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், கொஞ்சம் என்னையும் பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. நாம் அறிவுரை கூறும் பொழுது அன்பார்ந்தவர்களே, அன்பும் மரியாதையுமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு அறிவுரை கூறும் பொழுது அன்பும் மரியாதையுடன் கூற வேண்டும். அவர்களை விமர்சிக்கவோ அவர்களுக்கு தீர்ப்பிலிடவோ திட்டவோ கூடாது. Who are we to judge? அவர்களின் உணர்வுகளை மதித்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல எண்ணம் கொண்டவர்களாக நாம் உதவ முன்வர வேண்டும். கனிவான முறையில் இருக்க வேண்டும். தலைக்கணம் இருக்கக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், கேளு அப்படின்ற ஒரு மனப்பான்மை நம்மிடம் இருக்கக்கூடாது. அறிவுரையை கட்டளையாக நாம் கூறக்கூடாது. நீ இப்படி செய் அப்படின்னு சொல்வதை விட நீ இப்படி செய்தா நல்லா இருக்கும், அதுதான் அறிவுரை. எனது அனுபவத்தில் நீ இவ்வாறாக செய்தா நல்லா இருக்கும் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி நாம் பிறருக்கு அறிவுரை வழங்க வேண்டும். திறந்த மனதுடன் நாம் கேட்க வேண்டும். அவரை பற்றி நாம் ஒரு இமேஜ், இவர் இப்படித்தான் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அல்லாமல் திறந்த மனதோடு நாம் கூறுகின்ற அறிவுரைகளும் அவருடைய பக்கத்தில் இருக்கின்ற அவருடைய செயல்பாடுகளையும் அவருடைய எண்ணங்களையும் புரிந்து கொள்ள நாம் முற்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அன்பார்ந்தவர்களே, பரிந்துரை அறிவுரையை பற்றி பைபிள் வசனங்கள் ஏதாவது கூறுகின்றதா என்று நான் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நீதிமொழிகள் 19:30 இவ்வாறாக கூறுகின்றது. அறிவுரைக்கு செவிகொடு, கண்டிப்பாய் ஏற்றுக்கொள், பின்வரும் காலமெல்லாம் ஞானமுள்ளவனாய் வாழ்வாய். அறிவுரைக்கு செவிகொடு, கண்டிப்பாய் ஏற்றுக்கொள், பின்வரும் காலமெல்லாம் ஞானம் உள்ளவனாய் வாழ்வா என்று இறைவன் கூறுகின்றார். ஆக நாம் எப்படிப்பட்ட செவி கொடுப்பவர்களாக வாழ முடியும் என்ற ஒரு சிந்தனையை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். திறந்த மனதுடன் கேட்பது. மற்றவர்கள் விமர்சிக்கிறார்களா என்ற அறிவுரைகள் மற்றவர்கள் நமக்கு கூறும் பொழுது அவர்கள் நம்மை விமர்சிக்கின்றார்களோ என்ற சூழ்நிலை நமது மனதில் வருவதற்கு வாய்ப்புள்ளது. ஆனால் நலனையே நல்லதே என்ற கருத்தை கொண்டு அறிவுரை கூறுபவர்களுடைய அந்த அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். கவனமாக கேட்க நாம் அழைக்கப்படுகின்றோம் அறிவுரை கூறுபவர்களிடமிருந்து. கடவுளின் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பவர்கள் போல நாம் செவி கொடுக்க வேண்டும். இறை வார்த்தை எவ்வாறாக நம்மளுடைய வாழ்வை ஒரு செம்மையான ஒரு நல் வாழ்வுக்கு வழி காட்டுகின்றதோ அந்த ஒரு மனோ எண்ணத்தில் நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். பிறருடைய அனுபவங்கள் நம்முடைய அனுபவங்களாக மாற நமக்கு உதவுகின்றது. அன்பார்ந்தவர்களே, அவர்கள் எதிர்கொண்ட சவால்கள், தடைகள், வெற்றிகள், தோல்விகள் அனைத்தும் நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாகவும் வழிகாட்டியாகவும் அமைகின்றது என்று நான் கூறுகின்றேன். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வில் நம் பாவ நிலைகளிலிருந்து, நம் வாழ்கின்ற வாழ்க்கைகளில், நாம் படிக்கின்ற படிப்புகளில், நாம் செய்கின்ற தொழில்களில் நாம் நமது கோணங்களில் மட்டும் பார்க்காது, பிறருடைய அனுபவங்கள், பிறருடைய அறிவுரைகளால் நாம் உயர்வதற்கு இறைவன் காட்டுகின்ற வழி
என்ற ஒரு எண்ணத்தில் நாம் வாழ வேண்டும். புனித அந்தோணியார் எவ்வாறாக ஒரு சிறந்த அற்புதராக நாம் பார்க்கின்றோம், கோடி அற்புதராக பார்க்கின்றோம். அவருடைய பரிந்துரைகளுக்கு எவ்வளவோ ஒரு முக்கியத்துவத்தை நாம் அளிக்கின்றோம். நம்ம வாழ்வில், விசுவாச வாழ்வில் நாம் அனுபவித்திருக்கின்றோம். அந்த அனுபவம், அவர் எவ்வாறான அறிவுரைகளை கேட்டு ஒரு உன்னத நிலைக்கு அடைந்தார்களோ, நாம் பெறுகின்ற அறிவுரைகளுக்கு செவி கொடுத்து ஒரு உன்னத நிலையை அடைய இன்றைய வழிபாடு நம்மை அழைக்கின்றது அன்பார்ந்தவர்களை. ஆக செவி கொடுப்பது என்பது அன்பார்ந்தவர்கள் வெறும் சொல் அல்ல, அது நம் வாழ்வில் ஒரு முக்கியமான ஒரு குணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நாம் அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது நாம் ஞானம் உள்ளவர்களாகவும் கடவுளுடன் நெருங்கிய உறவை ஏற்படுத்தி கொள்பவர்களாகவும் வாழ்க்கைகளில் வெற்றி பெற அழைக்கப்படுகின்றோம். புனித அந்தோணியரை போல நாம் அனைவரும் அறிவுரைகளுக்கு செவி கொடுத்து நம் வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். கடைசியாக, ஞானமுள்ளோர் இவைகளை கேட்டு அறிவியல் என்னும் தேர்ச்சி அடைவர், நல் ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதிர் மொழிகளையும் அறிந்து கொள்வான் என்று நீதிமொழிகள் 1:5-6 கூறுகின்றது. அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடப்பது நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு அவசியம் என்று இன்றைய சிந்தனை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆண்டவர் கூறுகின்றார் நீதிமொழிகள் 8:35, ஆண்டவர் என்னை தேடி அடைவோர் வாழ்வடைவர், ஆண்டவரின் கருணை அவர்களுக்கு கிடைக்கும் என்ற அறிவுரையை நமக்கு வழங்குகின்றார். என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன என்று யோவான் 10:27 நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களை, இறைவன் கூறும் அந்த அறிவுரைகளுக்கு செவி கொடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் வார்த்தையை பின்பற்றுவது, நாம் உள்ளுணர்வை நம்புவது, அறிவுரையை கேட்பது மற்றும் மற்றவர்களின் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்வது நம்மை ஒரு முழுமையான மனிதராக உருவாக்க உதவுகின்றது. இந்த 4 அம்சங்கள்: 1, கடவுளின் வார்த்தையை கேட்பது, பின்பற்றுவது, நம் உள்ளுணர்வை நம்புவது, பிறருடைய அறிவுரையை கேட்பது, மற்றவர்களின் அனுபவங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது நம்மை ஒரு முழு மனிதனாக உருவாக்க உதவுகின்றது. இந்த 4 அம்சங்களையும் சமவெளியில் வைத்திருப்பதன் மூலம் நம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா? இறைவனுடைய ஆசிரை கொடையை, அருள் வளங்களை நிறைவாக அனைத்து நலன்களையும் பெற வேண்டுமா? இறைவன் கூறுகின்ற அந்த அறிவுரைகளை ஏற்று வாழ்வோம், வளருவோம். அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம் இத்திருப்பலியில். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று மொழிந்த வாக்கு மாறாத நல்ல தேவனிடத்தில் நம்முடைய உருக்கமான மன்றாட்டுகளை பக்தி பற்றுதலுடன் சமர்ப்பிப்போம். நல்ல கணிதர அளித்தையும் இறைவா, நாங்கள் எமது தேவைகளில் முதன்மையான தேவை நீரே என்று உணர்ந்து நாங்கள் முழுமையாக கரம் பற்றி கொள்ளவும், இறை நம்பிக்கையில் வாழவும் வளரவும் எம்மை ஆசிர்வதிக்க வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் வல்லலே எம் இறைவா, எமது பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய நாளில் சமூக உறவுக்கும் ஒற்றுமைக்கும் தடையாக இருக்கும் அனைத்து தீமைகளையும் உமது இரக்கத்தால் தகர்த்தெறிந்து நாங்கள் ஒரே மனம் ஒரே உள்ளம் உடையவர்களாக செயல்பட்டு உமது சாட்சிகளாக வாழ வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உயிரளிக்கும் எம் இறைவா, நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள குழந்தை இயேசு அன்பியத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆனால் இன்று தவறான போதனைகளாலும் புரிதலாலும் பொறாமையினாலும் பிரிந்திருக்கின்ற எமது குடும்பங்களை உமது அருளால் புதுப்பித்து ஒற்றுமையிலும் அன்பிலும்
மன்னிப்பிலும் வாழ அருள் தர வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாப்பின் அரணேயம் இறைவா, குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் பாலியல் வன்கொடுமைகள், கொலை, கொள்ளை சம்பவங்கள் போன்ற குற்ற செயல்களிலிருந்து எம்மை பாதுகாத்து வழிநடத்திட வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஊற்றே நிறைவா, உலக நாடுகளின் சமாதானத்திற்காக உம்மை வேண்டுகிறோம். உலக நாடுகளுக்கிடையே சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒரே சமத்துவ சகோதரத்துவ ஒருமைப்பாட்டில் வாழவும் கொடிய நோய்களிலிருந்து உலக மக்களை காப்பாற்ற வேண்டுமென்று புனித அந்தோணியர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளை இறைவன் மௌனமாக எடுத்துரைப்போம். வாழும் வழியுமாகி இறைவா, உம்மை போற்றி பொழுது நன்றி செலுத்துகின்றோம். மக்கள் தங்களுடைய பாதுகாவலருடைய நவநாளை சிறப்பிக்கின்ற இந்த நாட்களிலே அவர் வழியாக உம்முடைய திருப்பாதத்தில் பக்தியோடு சமர்ப்பித்துள்ள இந்த உருக்கமான மன்றாட்டுகளை எல்லாம் தேவரிதாமே தயவாய் ஏற்று உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ப விரைந்து நிறைவு செல்ல வேண்டும் என இலாண்டவரா கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த நவநாள் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம்படி ஜெபியுங்கள். பேரிறக்கு மிகுந்த இறைவா, எங்கள் பாதுகாவலராம் கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் நவநாளில் உமக்களாகி நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை தயவா ஏற்றருளும். நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கைக்கு ஏற்றவாறு உமது பரிவிரக்கத்தின் பேருதவியும் இவற்றின் வழியாக உணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் பாதுகாவலராம் புனித அந்தோனியாருடைய நவநாளில் உமது தரவை என்றென்று மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் முன்மாதிரியால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய நற்படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய இடைவிடாத மன்றாட்டினால் என்றென்றும் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் புனித பெருந்திரளோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே பரிசுத்தர், புனிதம் அனைத்திருக்கும் ஊற்று ஆகவே பரிசுத்த ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமாய் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். எவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமாக எங்களுக்கு வேண்டும் மாறுபனவாக அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தை ஒப்பு கொடுக்கின்றோம்.
உம் திருமண நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீரே. எனவே நாங்கள் உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒன்று சேர்த்தல வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி ஆண்டகை, இருபால் துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பணியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் பேருதவிய நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்றவர்களாம் யாதொரு கலக்கமிடமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், உலகம் தர இயலாத அமைதி நான் உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு அன்று மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குறைகள், குற்றங்கள், மனித பலவீனங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையும் அன்பையும் கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இத்திருச்செம்மறியின் திரு விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே என்று பேறு பெற்றோர். ஆனால் வாக்கென்று சொல்லிடுங்கள், நித்திய வாழ்வளிப்பதாக.
மன்றாடுமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உமது திறவைக்காக இடையராது தம்மையே கையளிக்க எங்கள் பாதுகாவலராம் கோடி அற்புதர் புனித அந்தோணியாரை ஆர்வமுடன் பற்றி ஏறிய செய்தருளினீரே. இன்று நாங்கள் உட்கொண்ட திருவுணவு அது அன்பு தீயை எங்களிலும் வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் புனிதரின் அருட்துணையிலும் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. நன்னாக் அழியாத நல்லவராம் நாம் பாதுகாவலர் புனித அந்தோணியார் திருத்தல திருவிழாவின் இந்த 7ஆம் நாள் நவநாளை சிறப்பிக்கும் வண்ணம் நாம் பங்கு தந்தையின் அவர்களின் அன்பு அழைப்பை ஏற்று நம்மிடையே வருகை தந்து இந்த நவநாள் திருப்பலியை தலைமையேற்றி வழிநடத்தி இறை ஆசிரியரை பெற்றுத்தந்த மகாராஜ நகர் ஈபி காலனி பங்கு தந்தை அருள் தந்தை ரெக்ஸ் ஜஸ்டின் அவர்களுக்கு நமது பங்கு தந்தையின் சார்பாகவும் இறைமக்கள் சார்பாகவும் நன்றி கூறி முன்னாள் தலைவர் திரு எஸ்.ஏ. சாமி அவர்கள் பொன்னாடை போர்த்தி அணிவித்து சிறப்பிக்கின்றார்கள். நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி நமது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம். தொடர்ந்து தந்தை அவர்களுடன் நம்மிடையே வந்திருந்து அறிவுரைகளுக்கு செவிசாய்ப்போர் உயரடைவர் என்ற மறைவுரை சிந்தனைக்கு விவிலிய பகுதியிலிருந்தும் அந்தோணியாரின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்தும் ஆழமான பல கருத்துக்களை ஆழமாக எடுத்து கூறி நம் உள்ளங்களை இறைபாதம் திருப்பி இறை ஆசிரியருக்கு உதவிய சேசு சபை அருள் தந்தை அருண் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து திரு ரைமண்ட் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கின்றார்கள். அடுத்தபடியாக இன்றைய 7ஆம் நாள் நவநாள் திருப்பலியை எழிலாய் சிறப்பித்த குழந்தை இயேசு அன்பிய குடும்பங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவித்து மகிழ்வோம். இன்று தனது 45வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற திருமதி சரோஜாவிற்கு தனது 5வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற குழந்தை ஏஎல் அமல் ரொட்ரியல்ஸ் பர்னாண்டோஸ் அவர்களுக்கும் நமது பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி கரவொலி எழுப்பி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நேற்று நடைபெற்ற பாடல் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் அவர்களுக்கு பரிசு வழங்குமாறு அருட்தந்தை ரெக்ஸ் ஜஸ்டின் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். முதல் பரிசு திருமதி எம் உஷா. முதல் பரிசு திருமதி எம் உஷா. இரண்டாம் பரிசு இருவருக்கு உண்டு. முதலாவது திருமதி ஐ அமுதா. இரண்டாவது பரிசு மற்றொருவர் திருமதி எக்ஸ் செபஸ்தியம்மாள். மூன்றாம் பரிசு திருமதி எல் இருதய செல்வி. மறையுறையிலிருந்து ஒரு கேள்வி சொல்லியிருக்கேன். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? மார்க் எழுதிய நற்செய்தியில் நீ உன் ஆண்டவராகிய கர்த்தரை முழு மனதோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு கூர்வாயாக என்ற ஒரு இதை பார்த்தோம்.
எந்த அதிகாரம் எத்தனாவது வசனம்? 12:30. ஆண்டவர் இயேசுவில் அருமை மக்களே, பாதுகாவலருடைய நவநாள் திருப்பலிக்கு உங்கள் பாசமிகு பங்கு தந்தை அவர்கள் கடந்த ஆண்டுகளைப் போல் இந்த ஆண்டும் அன்போடு அழைத்திருக்கின்றார்கள். தந்தை அவர்களை பற்றி உங்கள் யாவருக்கும் அறிந்த ஒன்று, பரந்துபட்டு சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை சிற்பி. நான் தந்தை மறையுரை ஆற்றிய தந்தையை அழைத்து வந்த பொழுது, வருகின்ற பொழுது அவரை பற்றியே பேசிக்கொண்டு வந்தோம். இன்று அவர்கள் நம்முடைய பங்கை உலகளாவிய அளவிற்கு எடுத்து சென்றிருக்கின்றார்கள். எங்களுடைய நகர்ப்புற பங்கில் கூட இதுபோன்று ஒளிபரப்பு செய்யப்படுவதில்லை. ஆனால் எல்லா திருப்பலியும், நேற்று நாளிலே எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தினரோடு பேசி கொண்டிருந்த பொழுது அவர்கள் உயர்வாக சொன்னார்கள், இன்று இந்த சுரண்டை பங்கானது கோடி அற்புதர் புனித அந்தோணியாரை பாதுகாவலராக பெற்றிருக்கக்கூடிய இந்த பங்கானது உலகளாவிய அளவிலே இன்று பேசப்படுகிறது என்று சொன்னால் தந்தை அவருடைய பெரும் முயற்சி, அவருடைய அந்த ஆழ்ந்த மறையுரை அறிவு, இன்னும் உங்கள் அனைவருடைய ஈடுபாடு, இவை யாவற்றையும் வெளிப்படுத்துகின்ற விதமாக தந்தை அவர்கள் செய்கின்ற ஊடக பணி. இன்னும் தந்தை அவரிடம் நான் கூறிக்கொண்டு வந்தேன், அவர்கள் நன்கு படித்தவர்கள், குறுமடத்திலே பேராசிரியராக அவர் வருவார் என்று நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆயினும் தந்தை அவர்கள் பங்கு பணிகளிலே அவர் நிறைவு பெறுகின்ற இந்த ஒரு பாங்கை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இன்னும் தம்மிடம் கடவுள் ஒப்படைத்திருக்கக்கூடிய இந்த திறமைகளை, தாளந்துகளை அவர்கள் இன்னும் அதிகமாக அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. எங்களை பாசத்தோடு அழைத்த அன்பிற்கினிய பாசத்துக்குரிய பங்கு தந்தை அவர்களுக்கு எங்கள் இருவருடைய சார்பிலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த நாளில் மறையுரை ஆற்றிய அருள் தந்தை சேஷ சபையை சார்ந்த அருண் அடிகளார் அவர்கள் தெலுங்கு மாநிலத்தை சார்ந்தவர்கள். கடந்த ஆண்டு பங்கிற்கு வந்தபொழுது அவர்கள் தமிழே பேச முடியவில்லை. ஆயினும் இன்று சரளமாக மறையுரை ஆற்றக்கூடிய விதத்திலே அவர்கள் உயர்ந்திருக்கின்றார்கள். அவருடைய கடின உழைப்பு. பாளையங்கோட்டை புனித சவேரியார் கல்லூரியிலே மேற்படிப்பை படித்து கொண்டு இருக்கின்றார்கள். தெலுங்கு மாநிலத்திலே அவர்கள் சார்ந்த பள்ளியிலே அவர்கள் முதல்வராக இருந்து மிகுந்த அனுபவத்தை பெற்றவர்கள். இந்த நாட்களில் அவர்கள் நகர்ப்புற பங்கில், அதிலும் குறிப்பாக என்னுடைய மகாராஜ நகர் பங்கிற்கு அவர்கள் பெரும் உதவி செய்கின்றவர்கள். நாளை தினத்திலே அவர்களுக்கு தேர்வு இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த இறைப்பணிக்கு, ஆன்மீக பணிக்கு, நற்செய்தி பணிக்கு முதலிடம் கொடுப்பேன் என்று சொல்லி நேற்று நாளில்தான் அவர்களுக்கு இரவு என்னுடைய பங்கிலே ஒரு அன்பிய குடும்பத்திலே திருப்பலி, அதன் பிறகு நான் இவ்வாறு செல்கிறேன் என்று சொன்ன பொழுது தந்தை அவர்கள் நேற்று இரவுதான் இந்த தலைப்பெல்லாம் எடுத்து அவர்கள் மிகுந்த ஆழ்ந்த ஒரு குறிப்புகளையெல்லாம் அவர்கள் நல்முறையிலே மறையுரைக்காக தயாரித்து இந்த நாளில் மிக சிறப்பாக ஆற்றியிருக்கின்றார்கள். தந்தை அவருடைய படிப்பு, அவருடைய எதிர்கால இறைப்பணி சிறப்பிக்க அவர்களுக்காக வாழ்த்தி நன்றி கூறிக்கொள்கின்றேன். தந்தை அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். அன்பு சகோதரர் யு சேசுராஜ் அவர்களும் நம்முடைய எங்களுடைய பங்கிற்கு அவர்கள் தொடர்ந்து வருகை தந்து ஆன்மீக பணி ஆற்றுகின்றவர்கள். சுரண்டை பங்கு அவர்கள் இந்த பங்கோடு இணைந்து, பங்கு தந்தையோடு இணைந்து இறைப்பணி ஆற்றக்கூடியவர். என்னோடு சேர்ந்து தந்தை அவர்கள் இறையியல் படிப்பு படித்தவர்கள், திருச்சி புனித பவுல் குறுமடத்திலே வகுப்பு தோழரும் கூட. எனவே அன்பு சகோதரர் யு சேசுராஜ் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இறைமக்கள் நீங்கள் அனைவரும் நாளொரு மேனீரும் பொழுதொரு வண்ணமாக உங்களுடைய விசுவாசத்திலும் வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலும் வளர்ந்து வர உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். நீங்களும் இறைப்பணியாளர்களாக எங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். நன்றி. ஆசிரியர் அனைவரும் முழந்தால் படியிடுவோம். நிலையான
அப்பமளித்தீரே. மன்றாடுமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உமது திருப்பாணினவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.